சொல்றாரு ஆமா ஆமா பத்திரிகையாளர் இதுவரைக்கும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சது பத்திரிகையாளரே பார்க்கல. பத்திரிகையாளரே பார்க்காத மோடியோட கூட்டணி வச்சிருக்காங்களே ஏடிஎம்கே. 11 வருஷம் பிரைம் மினிஸ்டர். அவரும் ஒரு பத்திரிகையாளர் கூட்டம் நடத்த சொல்லுங்களேன் மோடியை தமிழ்நாட்டுக்கு வரப்ப. சரி எம்சிஆர், இதுல ஒரு கேள்வி கேட்கணும் உங்களை. இப்போ வந்து என்டிஏ அப்படின்னு ஒரு பேனர் இருக்கு. நெக்ஸ்ட் என்டிஏ கவர்மெண்ட் அப்படின்னு தான் பேசுறாங்க. அது பிரதமர் மோடி, அமித்ஷா, பியூஷ் கோயல் மட்டும் இல்லை, தினகரன் உட்பட அதிமுக ஆட்சின்னு அவர் சொல்லலை, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ என்டிஏன்ற ஒரு அம்பரல்லாவுக்குள்ளே இருக்கிறதுன்றது ஏடிஎம்கேக்கு ஒரு நெகட்டிவ் ஆகுதா? ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் என்டிஏ மையப்படுத்தி பிஜேபியை மையப்படுத்தி தான் ஏடிஎம்கே அட்டாக் பண்ணுறாரு. விஜயும் ஏறத்தாழ அந்த இடத்துக்கு தான் நகர்ந்து வந்திருக்கிறாரு. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இவங்க அதிமுக எடுத்த முதல் முடிவு, அதாவது என்டிஏவுக்கு திரும்ப போகிறதுங்கிறது அதோட சரிவு. ஏன்னா அவங்க இந்த சமயத்தில் அசம்பிளி எலெக்ஷனுக்கு அதுக்கு பெரும்பவும் கை கொடுக்காது. அதுதான் யதார்த்தம். அடுத்தது என்னன்னா, என்டிஏ கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தே ஆர் ஒர்க்கிங் அட் கிராஸ் பர்பஸ். ஒவ்வொருத்தருக்கும் தனி அஜெண்டா தான் இருக்குது. சேர்ந்து நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிறது மேலோட்டமாக இருந்தாலும் அதற்கான உழைப்பும் அதற்கான ஒற்றுமையும் அதற்கான கோஆர்டினேஷனும் இதுவரைக்கும் தெரியல. எவ்ரிபடி ஹஸ் a different agenda. என்ன அஜெண்டா இருக்கு? பிஜேபிக்கு என்ன அஜெண்டா? எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றாங்க. தினகரன் நான் ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டேன், தூக்கு போட்டாலும் தூக்கு போட்டு பெறலாம் சொன்னவர் வந்து அந்த இடத்துக்கு உட்கார்ந்துருக்கிறாரு. அம்மாவின் பிள்ளைகள் ஒன்று சேர்ந்திருக்கு. எல்லாரோட அஜெண்டாவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராகிறது தான் சார் சொல்றாங்க. ஆனா செயல்பாட்டில் இல்லையே. ஏன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அதிமுக ஆட்சின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்ப அவங்க தானே சார் சிஎம் ஃபேஸ். ஆனா ஏடிஎம்கே ஆட்சின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே, என்டிஏ ஆட்சின்னு தானே சொல்றாங்க.